வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவோட நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் டேப் ஃபுல்லாகவே முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒயர் ஃப்ரேம்லேயே நம்ம வந்து இப்போ மாடிஃபிகேஷன் டூல்ஸ், அதாவது நம்ம டிராயிங்ஸ்லாம் இது வரையும் வரைகிறது எப்படி வரைகிறது, எந்தெந்த டூல்ஸ் வச்சு நம்ம டிராயிங்ஸ் வரைகிறதுங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரைஞ்ச டிராயிங்கை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதாவது ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதோட லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட எடிட்டிங்காக என்னென்ன மாஸ்டர் கேமில் இருக்குது அப்படிங்கிற டூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறத மாடிஃபிகேஷன் ஜாமெண்ட்ரியில் நம்ம ட்ரிம் பிரேக் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்ன, பிரேக் டூ பீசஸ், ட்ரிம் மெனி, ஜாயின் என்டிட்டிஸ், க்ளோஸ் ஆர்க், பிரேக் அட் இன்டர்செக்ஷன், பிரேக் அட் மெனி பீசஸ், பிரேக் சர்க்கிள், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோட மாஸ்டர் கேம் 2018 ஓப்பன் பண்ணிட்டு இல்லை ஒரு சில டிராயிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து எப்படி எது ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட ட்ரிம் செக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒயர் ஃப்ரேம் டேப்ல மாடிஃபைங்கிற குரூப்ல ட்ரிம் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கும். இதில் நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா கீழே, இதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ட்ரிம் பிரேக், ட்ரிம் பிரேக் டூ பீசஸ், ஜாயின் என்டிட்டி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கமாண்டாக இருக்கிற ட்ரிம் பிரேக் எக்ஸ்டெண்ட், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரிம் பிரேக் எக்ஸ்டெண்ட் நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து டைப் ட்ரிம் மெத்தட் ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஆட்டோ அப்படின்னா என்னன்னா, இதுல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி இருக்கு இல்லையா, இதுவும் இந்த ஆட்டோ மெத்தடும் சேம் தான். இது ரெண்டுத்துல எது வச்சாலுமே ஒரே ப்ராசஸ் தான். ஓகேவா, மெத்தட் ஆட்டோன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மாஸ்டர் கேம்ல டிஃபால்ட்டா நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஆட்டோன்னு சொல்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுல உள்ள இந்த ட்ரிம் ஆன் என்டிட்டி, ட்ரிம் பிரேக் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. இங்க ட்ரிம்மோட வச்சுக்கிட்டு நீங்க இதுல உள்ள யூஸ் பண்ணீங்கன்னா தான் ட்ரிம் ஆகும். ஒரு லைன் வந்து இன்னொரு லைன்ல எனக்கு இந்த லைன் வேணும், ஆனா இந்த லைன் வேலை அப்படின்னா இந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ணா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே நீங்க வந்து இங்க ட்ரிம் மோட் இல்லாம பிரேக் மோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகும். இது தனி லைனாகவும் இது தனி லைனாகவும் செக்மெண்ட் ரெண்டா இப்போ ஒரே லைனா இருக்கிறது, இது தனி பாட்டம் இது தனி பாட்டம் பிரேக் ஆயிடும். ஓகேவா, பிரேக் மோட்ல இருந்தா நம்ம ட்ரிம் மோட்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரிம் எப்படி ஒர்க் பண்ணாங்க பார்ப்போம், அடுத்து பிரேக் வச்சு பிரேக்ல எப்படி ஒர்க் பண்ணாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள இது எல்லாத்தையுமே என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி, இந்த சைடில் உள்ள இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லைன் இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த லைன் நம்ம ட்ரிம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த செலக்ட் ஆயிருக்குங்க, இந்த லைன் தான் நம்ம ட்ரிம் பண்ண போறோம். அதுல எந்த சைடு செலக்ட் பண்றீங்க, மேல செலக்ட் பண்றீங்களா கீழே செலக்ட் பண்றீங்களா? நான் மேல செலக்ட் பண்றேங்கிறப்ப மேல வச்சுக்கிட்டு எந்த லைனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றோம், இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறப்ப நான் மேலே செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ளது எனக்கு ட்ரிம் ஆயிடும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஆயிடும். அதே ட்ரிம் ஆன் ஒன்றில நான் கீழே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டல் லைனை சூஸ் பண்ணோம்னா மேலே உள்ளது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிடும். ஓகேவா, இதே லைனை வரைஞ்ச கூட நம்ம இது ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி காட்டலாம். அதுலயும் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம இந்த வரைஞ்சிருக்க மெத்தட்லயும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, இதான் ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி. அடுத்து ட்ரிம் ஆன் டூ என்டிட்டிஸ். இது என்ன அப்படின்னா, ஒரே கிளிக்ல ரெண்டு என்டிட்டிஸை கிளிக் பண்றது. அது எப்படின்னா ஒரு லைனை மட்டும் தான் கிளிக் பண்ணும், இது வந்து ஒரே இதுல ரெண்டு கிளிக் பண்ணி காட்டும். அதே ட்ரிம் ஆன் த்ரீ என்டிட்டிஸ், இது என்ன அப்படின்னா த்ரீ என்டிட்டிஸ், அதாவது மூணு லைன்ஸ் வந்து ஒரே கிளிக்ல கிளிக் பண்றது. டிவைட் டெலிட் அப்படின்னு நம்ம எந்த இதை வந்து வேணாம்னு நினைக்கிறோமோ அது மேல ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளிக் பண்ணோம்னா டெலிட் ஆயிடும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்த ட்ரிம் டு பாயிண்ட்னா நம்ம ஒரு பாயிண்ட் அழைச்சி, அதாவது ஒரே லைன்ல இந்த பாயிண்டோட கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரிம் ஆன் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் இருக்கு இல்லையா, மேல ஒரு ஆர்க் இருக்கு. அந்த ஆர்க்ல பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல் ஆர்க்ல இதுல இந்த இல்லையா, இந்த ஃபுல் ஆர்க்கு, இந்த ஃபுல் ஆர்க்ல எனக்கு இந்த பாயிண்டோட ட்ரிம் பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா அந்த பாயிண்டோட கிளிக் ஆயிடும். அதான் ட்ரிம் டு பாயிண்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இருக்கிற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுவோம். ஓகேவா, எக்ஸ்டெண்ட், ட்ரிம், டிவைட் டெலிட்னா டிவைட் நம்ம இது நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற கமெண்ட் ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டிஸ் பார்ப்போம். ட்ரிம் ஆன் ஒன் என்டிட்டி அப்படின்னா இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க படிச்சு பாருங்க, செலக்ட் த என்டிட்டி டு ட்ரிம், அதாவது எந்த லைனை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை கிளிக் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்றேங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லைனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் த என்டிட்டி டு ட்ரிம்ல ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா, செகண்ட் வந்து நான் எந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போறேன், நான் இந்த ஹரிசாண்டல் லைனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போறேன். ஸோ அந்த ஹரிசாண்டலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க உங்களுக்கு கீழே வந்து ஒயிட் கலர்ல அந்த ஷேட் வந்துட்டு பாருங்க, டாட்டர் லைன் மாதிரி தெரியுதா. என்ன அப்படின்னா நான் மேலே செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த லைனை செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு கீழே வந்து அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிடும். இன்கேஸ் நான் கீழே செலக்ட் பண்ணிக்கிட்டு இதே இதுலயே நான் மேல இதை பேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல உள்ளது ட்ரிம் ஆயிடும். ஓகேவா, எதை நம்ம செலக்ட் பண்றோமோ இது ஒன் என்டிட்டினா இந்த ஒரு லைன்ல மட்டும் தான் ட்ரிம் நடக்கும். இதே கண்டிஷன் நான் ட்ரிம் ஆன் டூ என்டிட்டிஸ் வச்சேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லைன் இதை செலக்ட் பண்றேன், செகண்ட் லைன் இதை செலக்ட் பண்றேங்கிறப்ப நான் இதுல இதையும் செலக்ட் பண்றதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சைட்ல உள்ள இது ரெண்டுமே ரிமூவ் ஆகுது பாருங்க.
அதான் ட்ரிம் ஆன் 2 என்டிட்டிஸ். எதை செலக்ட் பண்றோமோ அதை ரெண்டுத்த வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு ரிலீஸ் ஆகிடும், டெலிட் ஆகிடும். அதே ட்ரிம் ஆன் 3 என்டிட்டிஸ் அப்படின்னா 3. ஓகேவா? ட்ரிம் ஆன் 3 என்டிட்டிஸ் வச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் லைன் இதையும் செகண்ட் இதையும் இதை பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறத காலி பண்ணிப்போம். அடுத்து டிவைட் டெலிட். மேக்ஸிமம் ட்ரிம் மெத்தட்ல நான் அதிகமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா டிவைட் டெலிட் மெத்தட் தான். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் அதிகம் நிறைய செலக்ட் பண்ணுற வேண்டிய ப்ராசஸ் இருக்கு. இந்த மெத்தடை பொறுத்தவரைக்கும் டிவைட் டெலிட்டை வச்சுட்டு உங்களுக்கு எந்த லைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த லைன் வேணாமா அப்போ அந்த லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிடும். இந்த லைன் வேணாம்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம், இது வேணாம்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எது வேணாமோ அதை அப்படியே டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும். அதனால இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ட்ரிம் மெத்தடில். அதிகமாக நான் உங்களுக்கு ப்ரிஃபரும் இதை பண்ணுறேன், நானும் இது தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து ட்ரிம் டு பாயிண்ட். இது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சு, அதாவது ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரிம் டு பாயிண்ட் வச்சு இந்த லைன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த லைன்ல எனக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு சில சம்திங் டிஸ்டன்ஸ்ல எனக்கு ட்ரிம் ஆகணும் அப்படின்னா நான் இந்த கீழே கிளிக் பண்றேன். கீழே கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதுல இருந்து இது வரையும் லைன் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் வரையும் தான் இருக்கும், மேல உள்ளது ரிமூவ் ஆகிடும். எகைன் நான் இதிலே ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதே லைனை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எனக்கு இது வரையும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்ப அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு தேவையில்ல அன்வான்ட் லைன்ஸ் ரிமூவ் ஆகிடும். இதே நான் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தேன்னா கீழே உள்ள லைன் ட்ரிம் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ட்ரிம் டு பாயிண்ட். எக்ஸ்டெண்ட். இது என்ன அப்படின்னா லைனை வந்து இப்போ எனக்கு இந்த லைன் ஷார்ட்டா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் மெத்தட் வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் லென்த் கொடுக்கலாம். எனக்கு ஒரு 10 mm எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா 10ன்னு கொடுத்து என்டர் தட்டிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா 10 mm எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதே எனக்கு ஒரு 5 mm போதும் அப்படின்னா 5ன்னு கொடுத்துட்டு கீழே வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டவுன்வர்டை நோக்கி எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே அப்வேர்டில் வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல அப்வேர்டை நோக்கி எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இதுதான் எக்ஸ்டென்ஷன் மெத்தட். ஓகேவா? இதுதான் இவ்வளவுதான் ட்ரிம்ல. இதே கான்செப்ட்ல தான் பிரேக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? பிரேக் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? இப்போ ட்ரிம் மெத்தடுக்கு பதிலாக நான் பிரேக் மெத்தட் வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி ட்ரிம் ஆன் 1 என்டிட்டின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஒரு லைனை நான் பிரேக் பண்ண போறேன் இந்த ஹரிசாண்டல் லைனை பேஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைன் நான் பிரேக் பண்ண போறேன் இல்லையா, அதனால அந்த லைன் நான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இந்த லைன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் இந்த லைனை பேஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்த லைனு, ஓகேவா, நான் ஓகே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா எனக்கு செலக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இருந்த லைன் தான் எனக்கு எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்திருக்கு. ஓகேவா? இந்த லைனை பேஸ் பண்ணி இதுல இருந்து இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? இதான் ட்ரிம் பிரேக் மெத்தட்ல. அதே 1 என்டிட்டி. இதே சேம் 2 என்டிட்டிஸ் அப்படின்னா இதையும் எனக்கு பிரேக் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது நீங்க பாத்திருப்பீங்க இது மட்டும் தான் பிரேக் ஆயிருக்கு. இந்த லைன் ஃபுல்லா இருக்கா? அதே நான் 2 என்டிட்டிஸ் வச்சேன்னா இதுவும் பிரேக் ஆயிருக்கு, இதுவும் பிரேக் ஆயிருக்கு. தெரியுதா? அந்த ஷேடை பறிச்சே கண்டுபிடிங்க. செலக்ஷன் ஆகுதுல ஹைலைட் அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் பிரேக்லேயே 3 என்டிட்டிஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்ல கிளிக் பண்ணிட்டேன். தேர்ட் இதை வச்சு நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டர்செக்ஷன் இருக்க பாயிண்ட் எல்லாமே பிரேக் ஆயிடும். ஓகேவா? இதை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? இது ட்ரிம் பிரேக் ஆன் 3 என்டிட்டிஸ். டிவைட் டெலிட் மெத்தட். நம்ம எந்த சைடு வைக்கிறோமோ, இப்போ எனக்கு இந்த லைனை மட்டும் பிரேக் பண்ணணும்னா அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இந்த லைன் தனித்தனி பார்ட்டா பிரேக் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த லைனை பிரேக் பண்ணா பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி டிவைட் டெலிட்ல நம்ம எதை வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். ட்ரிம் டு பாயிண்ட் அப்படின்னாலும் நம்ம ஒரு பாயிண்ட்ல பிரேக் பண்றது. இப்போ எனக்கு இந்த லைன் இருக்கு, இந்த லைன்ல எனக்கு இதையே பிரேக் பண்ணணும், இந்த மிட் பாயிண்ட் அளவுக்கு பிரேக் பண்ணணும், இது தனி லைனா வேணும், எனக்கு இது தனி லைனா வேணும்னா கூட ட்ரிம் டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நான் இந்த மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ ரெண்டா எனக்கு பிரேக் ஆயிடும். ஓகே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாத்தீங்களா? பிரேக் ஆயிடும். ஓகேவா? இதான் ட்ரிம் டு பாயிண்ட். அதே மாதிரி தான் அடுத்து எக்ஸ்டெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேணா. ஓகேவா? இவ்வளவுதான் ட்ரிம்மோட ஃபங்க்ஷன் இங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுலயே வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா அடுத்து பிரேக் 2 பீசஸ். ஓகேவா? பிரேக் 2 பீசஸ் அதாவது ஒரு லைனை வந்து 2 பீஸா நம்ம பிரேக் பண்ண போறோம். அதாவது லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட்ல வச்சு பிரேக் பண்ணது, அதே கான்செப்ட்ல தான் இங்கேயும் நம்ம வந்து பிரேக் பண்ண போறோம். எப்படிங்கிறது பாருங்க. பிரேக் 2 பீசஸ் எடுத்துங்க. எந்த லைனை பிரேக் பண்ண போறீங்க? நான் இந்த லைனை பிரேக் பண்ணுறதுக்காக ஸோ அந்த லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த பாயிண்ட பேஸ் பண்ணி நான் வந்து இந்த பாயிண்ட பேஸ் பண்றேன், இந்த லைன்லயே இருந்து எந்த பாயிண்ட பேஸ் பண்ணி இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட பேஸ் பண்ணி பிரேக் ஆயிடும். தெரியுதா? அதுதான் பிரேக் 2 பீசஸ். அதாவது நீங்க அங்க உள்ள இருந்து நம்ம எடுத்தோம், இங்க வெளியே கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் பிரேக் 2 பீசஸ். ஜாயின் என்டிட்டிஸ். நான் இந்த லைன் அது வந்து ஆல்ரெடி பிரேக்ல இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஜாயின் என்டிட்டிஸ் எடுத்து அப்படியே செலக்ட் ஆயிடும்.
சிம்பிளா நான் திருப்பி சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 பார்ட்ஸா பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்ப ஜாயின் என்டிட்டிஸ் எடுத்து அப்படியே நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரே பார்ட்டா ஜாயின்ட் ஆயிடும். இதான் ஜாயின் என்டிட்டிஸ். நெக்ஸ்ட் பிரேக் அட் இன்டர்செக்ஷன், அதாவது பிரேக் பண்ணோம் இன்டர்செக்ஷன்ல ஒரு லைனை பேஸ் பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா இங்க லைன்ஸ் இருக்கு இல்லையா, நான் இது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ண போறேன். இங்க ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதை வந்து பிரேக்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியா ஒரே லைனா ஜாயின் ஆயிட்டா. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து திரும்ப வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த லைனை பேஸ் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்ண போறேன். அப்போ பிரேக் அட் இன்டர்செக்ஷன் எடுத்துட்டு எந்தெந்த லைன்லாம் பிரேக் பண்ண போறேன், இதை அது அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த லைன்லாம் பிரேக் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் எந்த லைனை பேஸா வச்சு நம்ம பிரேக் பண்ண போறோம், இந்த லைனை. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டா அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தனி பாட்டாவும் இங்க தனி பாட்டாவும் இந்த லைன் அப்படியே தனி பார்ட்டாவும் எனக்கு கிடைக்கும் ஒரு பேஸா. அது இதையும் சேர்த்து கொடுத்தனா எனக்கு இந்த லைன்லயே 1, 2, 3 3 பார்ட்ஸா கிடைக்கும். நான் இதை இப்போ கொடுக்கல, நான் இப்போ இது மட்டும் போதும்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் தட்டிட்டேன். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா 1, 2ன்னு எல்லாம் பிரேக் ஆயிட்டா, ஒரே லைனா இருந்தது. அதே மாதிரி இந்த லைனை பேஸ் பண்ணி பிரேக் ஆனாலும் இந்த லைன் அப்படியே இன்டர்செக்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அதாவது ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகிற எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி விட்டுரும். ஓகேவா, நான் இதையும் கொடுத்தனா எனக்கு இதுலயும் தனியா அதே மாதிரி பிரிஞ்சிருக்கும். இதை நான் கொடுக்காதனால எனக்கு வந்து ஃபுல் லைனாவும் இங்க இருக்கு. ஓகேவா, இதான் பிரேக் அட் இன்டர்செக்ஷன். அடுத்து பிரேக் மெனி. ஓகேவா, பிரேக் மெனி அப்படின்னா என்னன்னா ஒரே லைன்லயே நம்ம வந்து நிறைய பிரேக் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் ஒன்று சும்மா ட்ரா பண்றேன். இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்றேன். இந்த லைன்ல பிரேக் மெனி பாயிண்டர் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி எண்ட் செலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துருது இல்லையா, இந்த விண்டோவில் நான் வந்து எத்தனை பாயிண்ட் லைனா எனக்கு பிரேக் வேணும், எனக்கு ஒரு 5 செக்மெண்டா இந்த லைன் பிரேக் ஆகணும்னு கொடுத்தோம்னா 5 கொடுத்து என்டர் தட்டலாம் போதும். 1, 2 அந்த மிடில் அந்த லைன் அப் கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேவா, இங்க 5ன்னு கொடுத்தனால 5ஆ பிரேக் ஆகும். இதே நான் இங்க 6ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 6ஆ பிரேக் ஆகும். நல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 1, 2, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா, 6ஆ பிரேக் ஆகிக்கும். இதான் வந்து ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணுது. திரும்ப ஜாயின் பண்ணா செலக்ட் பண்ணி நம்ம ஜாயின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிடும். ஓகேவா, இவ்வளவுதான் பிரேக் மெனி. ஓகேவா, அடுத்து ட்ரிம் மெனி. ஓகேவா, இதுவும் சேம் கான்செப்ட் தான், ட்ரிம் பண்றது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல நான் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இதுல ட்ரிம் மெனி இருக்கு இல்லையா, நான் ட்ரிம் மெனி கொடுத்துட்டு எந்த லைன், இந்த லைன் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரிம் பண்ண போறேன். ஓகேவா, செலக்ட் கர்வ்ஸ் டு ட்ரிம் பிரேக், அதுல நான் இந்த லைன் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ண போறேன். அதனால எண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு எந்த லைனை பேஸ் பண்ணி நான் ட்ரிம் பண்ண போறேன், இதை பேஸ் பண்ணி. ஸோ அதையும் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே எந்த சைடை ட்ரிம் பண்ண போறீங்கன்னு எடுத்து கொடுக்கணும். நான் டாப்ல உள்ளதை ட்ரிம் பண்ண போறேன்னா இதுல கீழே உள்ள சைடை நான் ட்ரிம் பண்ண போறேன்னா எந்த சைடை ட்ரிம் பண்ண போறீங்க. நான் வந்து மேல உள்ள இந்த டாப்ல உள்ளதை ட்ரிம் பண்ணலான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் மேல உள்ளது கிளிக் பண்ணனா போதும், ஆட்டோமேட்டிக்கா மேல உள்ளது அப்படியே உங்களுக்கு வந்து சரி, கீழே உள்ளது வந்து எந்த சைடு நமக்கு வந்து ட்ரிம் ஆகணுமோ அந்த சைடை வந்து நம்ம அன்செலக்ட் பண்ணணும். ஓகேவா, சரி தெரியாம மாத்தி சொல்லிட்டேன். அதாவது ட்ரிம் மெனி இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின்ல தான் இருக்கு எல்லாம், இருந்தாலும் திரும்பி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஜாயின்ல தான் இருக்கு, அதனால தான் இந்த விண்டோ ஜாயின்ல தான் இருக்குங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பாப்பப். அதாவது இப்போ நான் வந்து ட்ரிம் மெனி இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு நான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண போறேன். ஸோ அந்த லைன்லாம் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எந்த லைனை பேஸ் பண்ணி நான் ட்ரிம் பண்ண போறேனோ அதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எந்த லைன்ல ட்ரிம் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணி எண்ட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து எதில் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதையும் கொடுத்துருங்க. இப்போ எந்த சைடு ட்ரிம் பண்ணணுமோ அந்த சைடை வந்து நீங்க வந்து விட்டுறணும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடை கிளிக் பண்ணிக்கணும். நான் இப்போ மேலே உள்ளதை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ளது ட்ரிம் ஆயிடும். கீழே உள்ளது டவுன்ல உள்ளதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா மேலே உள்ளது ட்ரிம் ஆயிடும். இப்போ நம்ம வந்து மேலே உள்ளதை வச்சுக்கிட்டு நான் கீழே உள்ளது ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே நான் போய் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ளது ட்ரிம் ஆயிடும். ஓகேவா, இவ்வளவுதான் ட்ரிம் மெனிங்கிறது. இதுக்கு அடுத்து கீழே இருக்க பிரேக்கட் பாயிண்ட்ஸ் மாடிஃபை அட் இன்டர்செக்ஷன் நமக்கு இப்போ வைக்க வேண்டியதில்லை. அது ரெண்டுமே சர்ஃபேஸை பேஸ் பண்ணி வர்றது. நம்ம சிலபஸ்ல வந்து சர்ஃபேஸ் உங்களுக்கு நான் எடுக்கல. என்ன காரணம், சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு மாஸ்டர் கேம்ப்ல டைம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம சர்ஃபேஸ் பார்ப்போம். அப்போ சர்ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம இதுல உள்ள இந்த பிரேக்கட் பாயிண்ட்ஸ் மாடிஃபை அட் இன்டர்செக்ஷன் இதையும் பார்க்கலாம். அதே மாதிரி லைன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கும் லைன் நார்மல், இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சர்ஃபேஸுங்கிறது நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம்னா இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா, தேங்க்யூ. இதுல வந்து லாஸ்டா நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா ட்ரிம், அதுல ஆப்போசிட்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து ட்ரிம் ஆகும்.
நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்ல கிடைக்கும். ஓகேவா? இதையும் பார்த்துங்க. பிரேக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இந்த சைடில் எனக்கு பிரேக் பண்ணணும்னா நம்ம பிரேக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க ட்ரிம்மில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ். வேறு எதுவும் ட்ரிம்மில் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இதோட நம்ம மாடிஃபிகேஷன் செக்ஷனில் ட்ரிம்மும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இந்த ஆஃப்செட்டு இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சாலிடு பார்த்த பிறகு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கே உள்ள ஆஃப்செட் ப்ராஜெக்ட் அப்படி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதுதான் ஒரு ஃபுல் டேபாகவே இருக்குது. இது உங்களுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. சாலிடு நம்ம முடிச்சுட்டு அப்போ பார்த்துப்போம் இதை. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து தோலை ஒன்று 2 இருக்குங்க. க்ளோஸ் ஆர்க்கு, பிரேக் கட் சர்க்கிள். நான் ஒரு வீடியோவில் லாஸ்ட்டாக சும்மா சிம்பிளாக சொல்லியிருப்போம் க்ளோஸ் ஆர்க்கு. அதே தான் இதுவும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு கரு ஒன்று நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. அந்த கர்வ் வந்து எனக்கு ஒரு ஆர்க்கா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்க்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த க்ளோஸ் ஆர்க் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி எண்ட் செலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கர்வ் வந்து ஆர்க்கா க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஒரு சர்க்கிளாக கிரியேட் பண்ணி விட்டுரும். இது க்ளோஸ் ஆர்க்கு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் சர்க்கிள். இது என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து எனக்கு ஒரு 6 பார்ட்டாக பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் சர்க்கிள் எடுத்து எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே எத்தனை பாயிண்டா உங்களுக்கு பிரேக் பண்ணணும்னு கேட்கும். 6 பாயிண்ட்ஸா எனக்கு பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 6 கொடுத்து என்டர் தட்டிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் 6ஆ பிரேக் ஆகும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 பார்ட்டா பிரேக் ஆகி ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி 7ஆ வேணாலும் 7ஆ பிரேக் பண்ணலாம். எத்தனை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பிரேக் சர்க்கிள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். இதோட உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ல ட்ரிம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி பிரேக் சர்க்கிள் இந்த வீடியோஸ்ல நம்ம வந்து இதில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ட்ரிம் பிரேக் எக்ஸ்டெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு, பிரேக் 2 பீசஸ், ட்ரிம் மினி, ஜாயின் என்டிட்டிஸ், க்ளோஸ் ஆர்க்னா என்னன்னு பார்த்தாச்சு, பிரேக் அட் இன்டர்செக்ஷன், பிரேக் அட் மினி பீசஸ், பிரேக் சர்க்கிள், இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்து நம்ம நடத்த வேண்டிய கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.